நான் கோடீஸ்வரன் ஆகிறது அந்த பேங்க்ல வேலை பார்க்குற அந்த 2 எம்ப்ளாயிக்கு பிடிக்கல. தட்ஸ் அ ப்ராப்ளம் யுவர் ஆனர். நான் கோடீஸ்வரனா உங்களுக்கு என்ன? அதுக்காக நான் ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவா இல்லை இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணவா தெரியல. உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் இடையிலேருந்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டுன்னு பணக்காரனத்துக்கான ஐடியாவை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது, வெட்டியாக இருக்கும்போது, பல இடங்களில் இருக்கும்போது, அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கும்போது நான் யோசிக்கும்போது என் கணத்தில் சற்று சிந்தனையில் வந்தது எஸ்ஐபி. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேல்யூஷன் இருக்குது. ஆர்டி பண்ணலாம், நகை எடுக்கலாம், இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ தங்கம் கூட வந்துட்டு மாதம் இஎம்ஐ போடலாம். ஆனால் இடத்துக்கு வந்துட்டு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு மாதம் இஎம்ஐ கிடையாது. தங்கத்துக்கு கூட இப்போ இந்த சீட்டு போட்டுக்கலாம், அந்த ஆன்லைன்லேயே வந்துட்டு இப்போ நிறையா இருக்குது, அது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு இடத்துக்கு அப்படி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆர்டி சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட், அது வந்து அந்த ஆர்டியோட கொஞ்சம் கூட வட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஐபி இருக்குது. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. டேரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை, அந்த அளவுக்கு மூளையும் இல்லை. சரி, எஸ்ஐபியாவது ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கொடுக்க, லாங் டேர்மில் போட்டு வச்சோம்னா வேறு லெவலில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் அப்ளிகேஷன் இந்த சிரோதா, ஏஞ்சல் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பேங்க் செக்டர்லாம் நிறையா இருக்குது. நான் வந்துட்டு ஸ்டேட் பேங்க்கில் ரொம்ப வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு எங்கள் பிரான்ச்சிலேயே போய் கேட்போம். அதில் பார்த்தேன் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டிங் அப்படிலாம் போட்டிருந்துச்சு. அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 18%, 22%, 14% அப்படின்னு பர்சன்டேஜ்லாம் ஓரளவு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக, ஓரளவு சேஃப்டின்னு, ஹை ரிஸ்க்கு தான். ஆனால் இதில் இப்போ பணத்தை கையில் வச்சுருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ குறைஞ்சிருது. இந்த வருஷம் 1 லட்ச ரூபா வச்சுருந்தோம்னா அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட்டோட மதிப்பு வந்துட்டு 93,000 ரூபாயா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 7,000 ரூபா அடி விட்டுச்சுன்னா நான் 1 லட்ச ரூபா வச்சு 10 வருஷம் வச்சுருந்தேன்னா புண்ணியம் இல்லை. அதே 1 லட்சத்துக்கு இந்த எஸ்ஐபியில் போட்டேன்னா 1 லட்சம் இல்லை, மாதம் ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி ஏதோ ஒரு 3,000 ரூபா கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு இதை பார்த்து நீங்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, அதை பார்த்து நீங்கள் அதை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2,000 ரூபா வந்துட்டு லார்ஜ் அண்ட் மிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா வந்துட்டு ஸ்மால் கேப்பில் இஎல்எஸ்எஸ், இன்னொரு 500 ரூபா வந்துட்டு கான்ட்ரா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 3 நான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போயிட்டு இது இப்படி நான் செலக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து நான் பேங்க்குக்கு போனேன். ஃபஸ்ட்டு நானே அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு காமிச்சிச்சு. சரி, நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு ஓப்பன் ஆகலை. பேங்க்குக்கு போங்கன்னு வந்துச்சு. சரி, பேங்க்குக்கு போனோம்னா ஒரே வழியாக 2 வேலை முடியுது. என்னென்னா அட்ரஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வேறு இடத்துல இருந்தேன், பக்கத்துலேயே ஒரு கொட்டாயை கட்டிட்டு அங்கேயே இருந்தோம். ஆனால் அந்த அட்ரஸ் எனக்கு மாற்றலை. அதனால் வந்துட்டு சரி ஓகே, அந்த அட்ரஸையும் மாற்றிடுவோம். அதே நேரத்தில் வந்துட்டு பேங்க்குக்கு போயிட்டு இந்த எஸ்ஐபி டேரெக்டாக போயிட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். பேங்க்குள்ளே போனால் ஃபஸ்ட் அட்ரஸ் மாற்றுறதுக்காக அந்த கவுண்டரில் வந்துட்டு போய் நின்னா அந்த கவுண்டரில் ஆள் இல்லை. ஆல்ரெடி பின்னாடி பார்த்தா ஒரு 1.25 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் செக்யூரிட்டி சார்கிட்ட போயிட்டு, சார் அந்த கவுண்டரில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி, சார் வெயிட் பண்ணுங்கள் சார், வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் போயிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் 1 ஹவர் வெயிட் பண்ணேன். 1 ஹவருக்கு மேலே பொறுமை இல்லை. மறுபடியும் எந்திரிச்சு போனோன்னே செக்யூரிட்டி ஒரு மாதிரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, சார் அதான் வந்துடுவாங்க சொல்லல சார், அப்புறம் என்ன சார் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிஎன்ஜி போகிறதுக்காக நின்றுட்டு இருக்க மக்களே, எப்படி பார்த்தாலும் 20வது வண்டி 25வது வண்டி. சரி ஓகே இருங்க, சிஎன்ஜி போட்டு பேசுகிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உள்ள பேங்க்கில் போயிட்டு அப்புறம் அந்த மாதிரி அந்த கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? அட்ரஸ் மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அட்ரஸ் மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகுது, அடுத்த ப்ராசஸிங்காவது டக்குன்னு ஆயிரமானு பார்த்தா அதுவும் ஆகலை. அப்புறம் போய் செக்யூரிட்டி போய் கேட்குறேன், சார் இந்த கவுண்டரில் ஆள் வரலையே சார், என்ன சார் இப்படி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்ப நக்கலாக என்ன சொன்னார்னா, சார் என்ன சார் இது இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ண 1 ஹவர் வெயிட் பண்ணுறீங்களா, பின்னாடி பாருங்கள் சார் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னாங்க. செம்ம கடுப்பு வந்துருச்சு. அப்புறம் அதோட மேனேஜர் ரூம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன். மேனேஜர் ரூம் அது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டி இருக்குல்ல, அதில் அந்த கம்ப்ளைண்ட் புக் வந்து மேனேஜர் ரூமில் தான் இருக்குமா, அதான் வாங்கிட்டு அந்த கவுண்டரில் வராதவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. சார் அதெல்லாம் தேவையில்ல சார், உங்களுக்கு என்ன வேலை ஆகணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை சார், இப்போ ஒரு கவுண்டரில் ஆள் இல்லைன்னா அதாவது ரொட்டேஷன் முறையில் தான் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்கவர் தான் ஒருத்தர் சொன்னார், என்னை கிளப்பி விட்டார், நீங்கள் போய் கேளுங்க தம்பி அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் ஒன்று கூட்டிக்கிட்டாங்க. அதோட டக்குன்னு என்ன ஆச்சுன்னா அட்ரஸ் உடனே மாற்றி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்காக சார் அட்ரஸ் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எஸ்ஐபி போட போகிறேன் சார் அப்படின்னு. அப்படியா சார், இந்த கவுண்டர் அதான் சார் அப்படின்ட்டு, இருங்க சார் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அந்த எஸ்ஐபி சம்மந்தப்பட்ட செக்ஷனில் உள்ளவர்கிட்ட போய் காதில் ஏதோ குசுன்னு ஓதுனார்.
சரி ஓதுறாரு ஏதாவது ஓதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போனால் அவங்க நல்லா வாங்க சார் உட்காருங்க சார் அப்படிலாம் சொல்லி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு சார் இப்போ நீங்கள் என்ன சார் மியூச்சுவல் இதில் போட போகிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இப்போ உள்ள ஐடியா அப்போ இல்லை. அப்போ என்னென்னா ஒரே ஃபண்டில் போடுற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. சரின்ட்டு என்ன பண்ணேன்னா சார் 3000 ரூபா லார்ஜ் அண்ட் மிட் கேப் அதான் சார் 15 வருஷத்துக்கு 15ஆம் தேதி எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லவும் சரி சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாமினி டீட்டெயில் வந்து ஆட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னேன். அக்கௌண்ட்டில் உள்ளதே ஆட் பண்ணிக்கிறீங்களா சார், இல்லை நாமினி தனியாக டீட்டெயில் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாமினிலாம் தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. நாமினினா இப்போ நம்ம இன்கேஸ் ஏதாவது எனக்கு ஒன்று ஆயிருதுன்னு வைங்களேன், அப்போ வந்து என் ஒய்ஃபோ இல்லை அம்மா அப்பாவோ யார் நம்ம நாமினியை கொடுக்குறோமோ அவங்க பேர் எடுத்து அவங்க பேரில் வந்துட்டு இது பண்ணிக்கிடுவாங்க, அவங்க பேரில் போட்டு விட்ருவாங்க, அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாற்றலாம்னு சொல்லிட்டு மாற்றிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா வேறு ஏதோ ஆதார் கார்டு நம்பர் தப்பாக என்ட்ரி பண்ணுறாங்க. இது என்ன காமெடினா அந்த பேங்க்கில் அந்த சம்மந்தப்பட்ட செக்ஷனுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒன்றும் தெரில. இங்கேருந்து நான் போய் உள்ளே உட்காறேன், சார் உங்கள் பேரில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அந்த அது என்ன ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்களே அது ஓப்பன் பண்ணிடலாம் சார். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. அதே நேரத்தில் வந்துட்டு அதனால தான் நான் எஸ்ஐபியை போட வந்திருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இதுலேயே நீங்கள் ஏகப்பட்ட ஃபண்டு வரிசையாக வச்சுருக்கீங்க, இதிலே நான் எதில் போகிறதுன்னு குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு என்னை போட்டு குழப்பாதீங்க, நல்லா இருப்பியே, என்னை விட்டுருங்க. அதனால் நீங்கள் எஸ்ஐபி மட்டும் கிரியேட் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோ மட்டும் கிரியேட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் யோனோவா சார் யூஸ் பண்ணுறீங்க, யோனோ யூஸ் பண்ணாதீங்க, அது நீங்கள் உங்கள் பர்சனல் அந்த அக்கௌண்ட்டு பணம் ட்ரான்சாக்ஷனுக்கு இந்த கார்டுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு செக் புக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு அதுக்கெலாம் பேலன்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி எஸ்ஐபி போகிறதுக்கு இன்வெஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சார் அந்த இன்வெஸ்ட் அப்ளிகேஷன் ஏற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட் அப்ளிகேஷனை இது ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணால் அதில் டீட்டெயிலாக காமிச்சிச்சு. இதுலையாவது இப்போ யோனோவிலையாவது ரெகுலர்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஃபண்டில் நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா அதில் ரெகுலரில் இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய்ட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம போட்டோம்னா என்னென்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கு ஃபண்டு வேல்யூ குறையுது பண்ணுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த டீட்டெயில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம தான் பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் இப்போ டேரெக்டாக போட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் பிரச்சனை பணம் எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னா வந்து நீங்கள் டெல்லிக்கு தான் போகணும். ஆனால் நீங்கள் இங்கேயே பணத்தை அதாவது நீங்கள் ரெகுலரில் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், பணம் எடுக்க வைக்க எல்லாத்துக்குமே நாங்களே உங்களுக்கு பிரான்ச்சில் உள்ளவங்களே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது இதோட இருக்கா? சரி சார் எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சு அதோட அப்புறம் அந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த நாமினி டீட்டெயில் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தாங்க மாற்றினாங்க, அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு வச்சு அடுத்த 15ஆம் தேதி பணம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மாதம் வந்துட்டு நான் வந்துட்டு லேட்டாக போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு மினிமம் ஒரு வாரமாவது ஆயிருக்கணுமா. அந்த இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணால் தான் அந்த ஒரு வாரம் கழித்து நமக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அப்ளை பண்ணால் தான் அந்த மாதிரி பணம் எடுப்பாங்களாம். சரின்ட்டு அதை விட்டாச்சு. சரி இந்த மாதமாவது எடுத்துருக்கலாமா, இப்போ வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி எடுத்துருக்கணும் பணம், ஆனால் எடுக்கலை. ஃபோன் அடித்தா இவர் ஒரு நம்பர் கொடுத்தாருல, அந்த பிரான்ச் மேனேஜரில் ஒரு செக்ஷனில் உட்காந்துருக்காரு, அவர் வந்து ஒருத்தர் நம்பர் கொடுக்குறாரு, இவர் தான் 50 பிரான்ச்சுக்கு இவர் தான் ஹெட்டு அப்படின்ட்டு. சரி அவருக்கு ஃபோன் அடித்து சார் இந்த மாதிரி நான் வந்துட்டு எஸ்ஐபி போட்டிருந்தேன், ஃபண்டு போட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் அது வந்துட்டு பணம் எடுக்கலங்கன்னா இல்லை சார் அங்கே தான் சார் என்ட்ரி பண்ணணும் பேங்க்கில் அப்படின்றாங்க. சரின்ட்டு பேங்க்கு ஃபோன் அடித்து அங்கே உள்ளவர் அந்த கவுண்டரில் உள்ளவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவர் தான் வந்துட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் கொடுக்குறாரு. என்னப்பா அது பெரிய அக்கப்போரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் இப்போ என்ன சார் ஃபைனலாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 40 பிரான்ச்சுக்கு ஹெட் இருக்காருல்ல அவருக்கு ஃபோன் அடிச்சு சார் என்ன சார் இது மாற்றி இங்கேனா அங்கேனா இங்கே, இதுக்கு முன்னாடியே பேசாமல் நான் டேரெக்ட்லேயாவது போட்டு விட்டு போயிடுவேன், உங்கள்கிட்ட கொடுத்து போடச்சுன்னா நீங்கள் என்னன்னா இப்படி போட்டு அலக்கழிக்கிறீங்களே மாற்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு இல்லைப்பா நான் வந்து அவர்கிட்ட பேசிடுறேன், அவர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் உள்ளவருக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன், சார் இன்னைக்கு இப்போ ஆடிட்டிங் போயிட்டுருக்கு ஒரு வாரமாக, நாளைக்கு கன்ஃபார்மாக போட்டுறேன்னு. அடுத்த நாள் ஃபோன் அடிக்கலை, திரும்ப அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் அடித்தேன், அப்பவும் ஃபோன் எடுக்கலை. நான் பணக்காரனாகிறது வந்துட்டு மக்களே இந்த ஸ்டேட் பேங்க்கில் உள்ள அந்த 2 எம்ப்ளாய்க்கும் பிடிக்கல மக்களே. அந்த காதில் குசுன்னு போய் ஓதுனார்ல, இந்த மேனேஜர் ரூமில் கம்ப்ளைண்ட் புக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு பணம் எடுக்கலையா, இல்லை அவரே வந்துட்டு நம்மளே இது செலக்ட் பண்ணுறோமா, என்ன ஃபண்டில் போடணும் நான் தான் சார் செலக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்னேன், அதுக்காக வந்துட்டு பணம் எடுக்கலையாங்கிறது எனக்கு தெரில. மொத்தம் வந்துட்டு அந்த போன மாதமும் 3000 நான் போட்டு வச்சுருந்தேன், அதுவும் பணம் எடுக்காமல் இருந்துச்சு. அதை எடுத்த அப்புறம் ரொட்டேஷனில் விட்டேன்னு வைங்களேன்,
சரி இந்த மாதமாவது எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதமும் எடுக்கலை. இந்த மாதிரி போட்டு அழன்னு அலக்களிக்கிறாங்க மக்களே. இப்போ எஸ்ஐபி போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டேன் நான், இன்னைக்கு தேதி என்ன 28, இன்னைக்கு ஃபோன் அடித்து டேரெக்டாக எஸ்பிஐக்கே அந்த ஹெட் ஆஃபீஸுக்கே ஃபோன் அடிச்சு அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கும்ல, கஸ்டமர் கேர் நம்பர், அவங்களுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி கேட்டேன். சார் மேடம் இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் எஸ்ஐபி போட எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை, அதனால் நீங்கள் வந்துட்டு அது என்னன்னு கேட்டு நீங்கள் எனக்கு சரியாக பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த 2 பேர்ட்டு எம்ப்ளாயிட்டையும் கேட்டு அது ஆகலைன்னா மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், மேனேஜர்ட்டையும் சொல்லி ஆகலைங்கிற பட்சத்துக்கு தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் ஐடியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அப்படியே அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த யாராவது அதாவது பேங்கை குறை சொல்லலாம், அந்த பேங்க்கில் இருக்க ஒரு சில எம்ப்ளாயி சிலவங்களாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, ரொம்ப இதாக பதில் சொல்கிறாங்க, ரொம்ப கேர் எடுத்து இது பண்ணுறாங்க, நம்ம ஒவ்வொரு டவுட்டு கேட்டாலும் இது பண்ணுறாங்க. அட்ரஸ் தப்பாக போனாலும் 10-15 மிஸ்டேக். இன்னொன்று ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்க, அந்த அட்ரஸ் மாற்றினாங்கல்ல, அந்த அட்ரஸ் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி இது ஆதார் கார்டை கொடுக்குற அதை பார்த்து தான் என்ட்ரி பண்ணுறாரு அந்த செக்யூரிட்டி. ஆனால் பார்த்து என்ட்ரி பண்ணாலும் 10-11 மிஸ்டேக்கு. அப்போ நான் கேட்க போனால் இந்த மாதிரி எனக்கு தப்பாக இருக்குது, இது நீங்கள் மாற்றி என்ட்ரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால், சார் அவ்வளோ இதெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை சார், சும்மா அதாவது ஒரு 2 கம்ப்ளைண்ட் இருக்குது, அதெல்லாம் இப்போ மிஸ்டேக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதை சொல்கிறதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டே விட்டேன். ஐயோ நமக்கு வாய் வேறு சும்மா நின்று தொலைய மாட்டேங்குது, கேட்டு விட்டேன். இது சொல்கிறதுக்கு தான் இங்கே இருக்கீங்களா, அதை பார்த்துட்டு அதில் உள்ள ஸ்பெல்லிங் அப்படியே அடித்து ஆதார் கார்டில் உள்ள மாதிரி அடித்து கொடுக்குறதுல என்ன இருக்குது, என்ட்ரி பண்ணி கொடுக்கல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சலிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் ஆகிப்போச்சு மக்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி 11 மிஸ்டேக்கோ 14 மிஸ்டேக்கோ தான் சம்திங். அதாவது எங்கள் ஊர் வந்துட்டு இப்போ 2 டீ வருதுன்னு வைங்களேன், ஒரு டீ மட்டும் போடுறது, ஒய்ஏ அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், ஐஏ போடுறது, அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் ஒரு மிஸ்டேக். இதெல்லாம் நினச்சா சிரிப்பாக வருதா? ஐயோ மொத்தத்தில் எதுக்காக எஸ்ஐபி போடணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நார்மலாக இப்போ இது ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் போனால் 7% தான். ஆனால் ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு இன்ஃப்ளேஷன் 7% ஆகுதுங்கிற பட்சத்துக்கு நம்ம அது போட்டோம்னா நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம வச்சிருக்க காசு நம்ம கையில் வச்சுருக்கிறதுக்கு சமம். அதே வந்துட்டு இந்த மாதிரி எஸ்ஐபி போட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 14% 22% வரைக்கும் நமக்கு, நான் பார்த்த வரைக்கும் 22% வரைக்கும் எனக்கு இது கொடுக்குது. அதில் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ நான் வந்து டேரெக்டாக போடாமல் ரெகுலரில் போகிறதுனால குறிப்பிட்ட சில பர்சன்டேஜ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போவே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் நான் எங்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது ஒரு நம்மளோட பணத்தை கொண்டே நம்ம போடுறோம், அதுக்கே இவ்வளோ அக்கம்போர் பண்ணுறாங்க. இது இன்னும் வந்து பணம் எடுக்க போகிற காலத்துலலாம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ தான் நீங்கள் உங்களுக்கு செலவானாலும் பண்ணாலும் மாதத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன் என்னைய மாற்றிச்சு அப்படின்னா வந்துட்டு, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார், நல்ல பெரிய வீடாக கட்டியிருந்தார். அப்போது எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து எஸ்ஐபி போட்டேன், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இடம் வாங்குறதுக்கு போட்டுருந்துருக்காரு, அவருக்கு அந்தளவுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஸ்ஐபி போட்டு இப்போ எவ்வளோக்கு அவ்வளோ லாங் டேர்மில் போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்ல பெனிஃபிட்டு. இப்போ 5 வருஷம் போட்டிங்கன்னா 10,000 ரூபா வருதுன்னு வைங்களேன், அதே 10 வருஷம் போட்டிங்கன்னா 30,000 ரூபா வரும். 5 வருஷம் போட்டு 10,000 வந்துச்சுன்னா 10 வருஷம் போட்டால் 20,000 ரூபா தானே வரணும், ஆனால் 30,000 ரூபா வரும். அப்போ 5 வருஷம் போடும்போது 30,000 ரூபா தானே வரணும், ஆனால் 60,000 ரூபா வரும். அந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ மாதம் ஒரு தோராயமாக ஒரு 500 ரூபா கட்டுறீங்க ஒரு 15 வருஷத்துக்கு அப்படின்னா, நீங்கள் 5 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா மொத்தமாக கைக்கு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த எஸ்ஐபிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த இதுக்குன்னு ஆத்தரைஸ்டு பர்சன்லாம் கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்ன வரைக்கும் பண்ண விட மாட்டாங்க என்னைய. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி தான் இல்லை, இப்போ வந்து கோல்டு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது, சீட்டு கட்டுற மாதிரி மாதம் 500 ரூபா 1000 2000 உங்களால் முடிஞ்சால் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி விடுங்க. என்னால் ஒரு 3 ரூபாய்க்கு பண்ண முடியும்னு தோணுச்சு, அதனால் நான் ட்ரை பண்ணுவேன். ஆரம்பத்தில் வந்துட்டு 22 கேரட் எடுத்தேன், அப்புறம் இது நகைகள் எடுக்க ஆரம்பித்தேன், அப்புறம் சீட்டு கட்டி நகை எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன, இந்த இது 24 கேரட்டு அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு எஸ்ஐபிக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கேன். அடுத்த ஃபியூச்சரில் நல்ல விவரம் தெரிஞ்சிச்சுன்னா மேபி ஸ்டாக்கு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகலாம்.
அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை உட்காந்து ஒரு கம்பெனி எப்படி, அது எத்தனை வருஷமாக இருக்குது, அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, மாதம் பென்ஷன் அமௌண்ட் மாதிரி வயசான காலத்தில் பென்ஷன் அமௌண்ட் மாதிரி வருதா, மாதம் எடுக்கலாமாங்கிறது எனக்கு தெரில. லாபத்துலேருந்து இந்த டிவிடன் பிரித்து கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால வந்துட்டு நான் அதிலெல்லாம் போகலை. எஸ்ஐபிங்கிறது வந்துட்டு நம்ம பேங்கு, நம்ம ஒரு பேங்க், அதுவும் கவர்மெண்ட் பேங்குங்கிற பட்சத்துக்கு நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நம்பி இதில் பண்ணுறேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் இதில் ஒன்றில் முதலீடு பண்ணுங்கள். இன்னொன்று என்ன ஒரு விஷயம் தூண்டுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை படித்து ஆனாவனாலேருந்து கற்றுக்கிட்டு படித்து முடிச்சுட்டு வர்றதுக்கு 21 வருஷம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் காலேஜ் முடிக்கிறதுக்கு. சிலவங்க அதுக்கு மேலே 24 வருஷம் 27 வருஷம்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு மேலே எம்காம், எம்பில்லு, பிகாம் முடிச்சா எம்காம் முடிச்சா அப்படி எம்டெக் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு 21 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் முதலீடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு, இன்றைக்கி 5000 போட்டால் நாளைக்கு 50000 கிடச்சிடும். அப்படி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்மில் போட்டு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோது உங்களுக்கு பெனிஃபிட் என்பதை கூறிக்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.